இப்போ இந்த நம்ம டைட்டில் வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ். நமக்கு எல்லாருக்குமே வந்து இந்த டாப்பிக்கை ஸ்கூலில் ஏதோ ஒரு கிளாஸ் 8th 9th ஆர் 10th கிராஸ் பண்ணியிருப்போம். 2 வேரியபிள் வச்சு 2 ஈக்குவேஷன். லீனியர் அப்படின்னா பவர் வந்து எக்ஸ் ஒய்க்கெலாம் வந்து 1 தான் இருக்கணும். இப்போ இதில் தக்காளி வெங்காயம்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்க்கலாம். டெய்லி லைஃப்பில் வந்து மேத்ஸ் யூஸ் ஆகிறது தெரியல அப்படிங்கிறது தான் வந்து கொஷின். இப்போ ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு அந்த இன்ஜினியரிங்கோ சயின்ஸு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அந்த ஃபீல்டோட ப்ராப்ளம்ஸை ஈக்குவேஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கிறது ரொம்ப ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஒருத்தர் இப்போ சப்போஸ் தக்காளி வெங்காயம் வாங்க போகிறார். அது 2 தான் வந்து அடிப்படை நமக்கே தெரியும். அவங்க வீட்டில் வந்து 2 கிலோ தக்காளி 3 கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. பேகு பணம் எடுத்துக்கிட்டாரு. இதில் கீழே பக்கத்து வீட்டு போர்ஷன்காரவங்க அவங்களும் பேக் கொடுத்து 3 கிலோ தக்காளியும் 1 கிலோ வெங்காயமும் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. 2யும் வாங்கிட்டு தனித்தனியாக பணம் கொடுத்து தனித்தனி பேலன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார். விலை எவ்வளோன்னு கேட்கல. இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு 2த்தையும் ஈக்குவேஷன்ஸாக ஃப்ரேம் பண்ணி அதை சால்வ் பண்ணோம்னா தக்காளியோட விலை 1 கிலோ, வெங்காயத்தோட விலை 1 கிலோ விலையும் கிடச்சிரும். அந்த ஈக்குவேஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. 2 ஈக்குவேஷன்ஸ் 2x + 3y = அந்த அமௌண்ட்டு, அப்புறம் 3x + y = என்ன அமௌண்ட் கொடுத்தாரோ அந்த அமௌண்ட்டு. இதில் எக்ஸ் தான் வந்து தக்காளியோட விலை தெரியாது, ஒய் தான் வந்து வெங்காயத்தோட விலை அதுவும் தெரியாது. ஸோ 2யும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுற ப்ரொசீஜர் நமக்கு தெரியும், லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம். அதை சால்வ் பண்ணோன்னா கிடச்சிரும் 2 விலையும். இது என்னென்னா ஒரு சாதாரண எக்ஸாம்பிள். சில பேர் வந்து விலையை கேட்க மாட்டாங்க, கேட்காம வாங்கிட்டு வந்துடுவாங்க. வீட்டில் வந்து விலை கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி. இதெல்லாம் யார் பேனா எடுத்து நோட் எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக. இதுவே வந்து இண்டஸ்ட்ரி லெவலில் பெரிய லெவலில் வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக வந்து மேத்ஸ் பேஸ் தான் வந்து இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி ஃபீல்டில் உள்ள அத்தனைக்கும் வந்து பேஸ் இந்த மேத்ஸ் ஈக்குவேஷன்ஸ் தான்.